பார்னபி என்ற சிறிய கரடி காட்டில் பெர்ரி பழங்களை சேகரித்துக் கொண்டிருந்தது. உயரமான பைன் மரத்தின் மேலே மிதந்து கொண்டிருந்த ஒரு மர்மமான, சரியாக வட்டமான சிகப்பு பலூனை அது கண்டது. நீண்ட கயிற்றை அடைய பார்னபி உயரமான பைன் மரத்தில் ஏறியது. அது மகிழ்ச்சியான சிகப்பு பலூனை வெற்றிகரமாக கீழே கொண்டு வந்தது. பார்னபி அந்த நாளின் மீதி பொழுதை தன் புதிய நண்பனுடன் விளையாடினது. அது பலூனை எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் சென்றது. ஆற்றில் குளித்தது. ஓக் மரத்தின் அடியில் தூங்கியது. சூரியன் மறையும்போது திடீரென வீசிய காற்று பலூனின் கயிற்றை பார்னபியின் கையிலிருந்து இழுத்துச் சென்றது. அந்த பலூன் மேலும் மேலும் உயர நட்சத்திரங்களை நோக்கி மிதந்து சென்றது. சிகப்பு பலூன் வானில் சேரும் ஒரு சிறிய கிரகம் போல தெரிவதாக உணர்ந்த பார்னபி அதற்கு விடை கொடுத்தது. தன் நண்பனுடன் கழித்த அற்புதமான நாளை எப்போதும் நினைவில் வைத்திருப்போம் என்ற மகிழ்ச்சியுடன் அது வீடு திரும்பியது.